வாகன நெரிசல் மிகுந்த சென்னை மாநகரில் தனது வீட்டையே சிறிய வனமாக மாற்றியுள்ளார் பஞ்சாபைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். இதுகுறித்து செய்தி தொகுப்பை இதோ பார்க்கலாம். கட்டடங்கள் நிறைந்து காணப்படும் சென்னையில் மரங்கள் நிறைந்த பகுதியை காண்பது அரிது. இதனால் தற்போது மாடித் தோட்டங்கள் கணிசமாக உயர்ந்துள்ள போதும் தனது வீட்டையே சிறிய காடாக மாற்றியுள்ளார் பஞ்சாபை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். சென்னை முகப்பேரில் வசித்து வரும் ஜஸ்வந்த் சிங் 10,000 அடி சதுர பரப்பளவில் அமைந்துள்ள வீட்டை சுற்றி 300க்கும் மேற்பட்ட மரங்கள், செடிகள், அரிய வகை தாவரங்கள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவற்றை கடந்த 40 ஆண்டுகளாக வளர்த்து வருகிறார். சாப்பிடாம கூட நம்ம 2 மாதம் இருந்துடலாம், தண்ணி குடிக்காம கூட ஒரு 15 நாள் இருந்துடலாம். ஆனால் ஒரு காற்று, ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகை செடி பார்த்தீங்கன்னா 350 மூலிகை செடி இருக்குது. அதில் சில மரம் கொடு உள்ளே இருக்குது. எல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சுருக்கேன். காய்கறி தனியாக வச்சுருக்கேன், ஃப்ரூட்டிங் தனியாக இருக்குது, ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒரு மாடியில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே இருக்குது. இவருடைய வீட்டில் மா, பலா, தென்னை, கொய்யா, ஆரஞ்சு உள்ளிட்ட 30 வகையான பழமரங்களையும், பிரம்ம கமலம், சிகப்பு சோற்று கற்றாழை, குங்குமம், திருவோடு, தில்லை உள்ளிட்ட அரிய வகை மரங்களையும் பராமரித்து வருகிறார். அதேபோல வீட்டின் அருகில் புங்கை, புன்னை, வாகை, சவுக்கு, செம்மரம் மற்றும் சந்தன மரம் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட மரங்களையும் வளர்த்து வருகிறார். இதனால் இவர் வீட்டை பார்க்கவே சிறு காடு போல காட்சியளிக்கிறது. திருவள்ளுவர் மீது அதீத பற்று கொண்டுள்ள ஜஸ்வந்த் சிங் வீட்டிலுள்ள மாமரத்தில் தானே திருவள்ளுவர் உருவத்தை செதுக்கியுள்ளார். அவரோட குரல் வள்ளுவரோட குரல், வள்ளுவரோட பாதை நம்ம சொல்லிவிட்டு கொடுக்குறாரு. வள்ளுவர் என்னன்னாக்கா மதம், இனம், குலம், நாடு, ஊரை, பழக்கம் வழக்கம், பிற்படம் எங்கேயுமே பதிவு பண்ணல. தமிழில் வள்ளுவர் கட்சினாக்கா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பிரசாதம் மாதிரி. அது அவரே 11ஆம் குரலை அவ்வளோ அழகாக சொல்கிற வானின்ற உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் ஏனண்டு நறு பாட்டு 11ஆம் குரல். ஏன்னாக்கா மழை அமிழ்தம், அமிர்த்து மழை ஏன்னா அவ்வளோ அருமை எதில் இருக்குனாக்கா மழை வந்தால் தான் நடக்கும். ஸோ அதனால் நான் மரத்தில் அது வரைஞ்சிட்டு இது பண்ணியிருக்கேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் உயிரி எரிவாயு பயன்பாடு, மாமரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீடு, வீட்டை சுற்றி எங்கு பார்த்தாலும் செடிகள் என்று இயற்கை சூழலில் வாழ்ந்து வருகிறார் ஜஸ்வந்த் சிங். சென்னை நகரத்து வாழ்க்கையில் தொடர்ந்து 38 ஆண்டுகளாக தனது இல்லத்திலேயே பல்வேறு வகையான மூலிகை செடிகளையும் மரங்களையும் வளர்த்து வருகிறார் ஜஸ்வந்த் சிங். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய காலநிலை மாற்றம் ஏற்படும் சூழ்நிலையில் மாணவர்கள் தொடர்ந்து மரங்களை வளர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்குவதோடு இலவச பயிற்சி வகுப்புகளையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார். ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.